400 ஆண்டுகள் பனியில் மூழ்கியிருந்த திகைப்பூட்டும் ரகசியத்தை கொண்ட கோவில் எது தெரியுமா? இமயமலை பள்ளத்தாக்கில் 6000 வருடங்களுக்கு முன்பு நரநாராயணன் மற்றும் பல முனிவர்கள் சிவனை வேண்டி பல வருடங்கள் தவம் இருந்து ஜோதிர்லிங்கமாக தரிசித்தனர். அவர்களின் வேண்டுகோள் படி சிவன் அங்கு கேதார்நாத் ஆக நிரந்தரமாக வசிக்கிறார். குருக்ஷேத்திர போருக்கு பிறகு பாண்டவர்கள் இங்கு வந்து தவம் இருந்து பாப விமோசனம் பெற்றனர். பனியில் புதைந்திருந்த இந்த கோவிலை 12ஆம் நூற்றாண்டில் ஆதிசங்கரர் புனரமைத்து பக்தர்களின் வழிபாட்டு தளமாக மாற்றினார். இந்த கோயிலுக்கு செல்வது ஆன்மீக ஞானத்தை நோக்கிய பாதையாகும். கேதார்நாத் பயணத்தின் போது எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உள் ஞானம் மற்றும் சுய உணர்தலை குறிக்கிறது. இந்த பயணம் எளிதானது அல்ல. இது கரடுமுரடான நிலப்பரப்புகளில் மலையேற்றம், கணிக்க முடியாத வானிலை மற்றும் நீண்ட பயண நேரங்களை உள்ளடக்கியது. இருந்தாலும் ஒவ்வொரு வருடமும் லட்சக்கணக்கான பக்தர்கள் சிவபெருமான் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் வருகை புரிகிறார்கள். இந்த கோவிலுக்கு இவ்வளவு சிரமப்பட்டு எதற்காக செல்கின்றனர், கோவிலின் ரகசியம் என்ன என்பதை பற்றிய ஒரு முழுமையான வீடியோவாக பதிவிட்டுள்ளேன். கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்து பார்த்து ஒரு அற்புதமான உணர்வை பெறுங்கள். ஓம் நமச்சிவாயம்.